அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கண்டெய்னரில் இருக்கிற ஷிப்பிங் கண்டெய்னரில் இருக்கிற சைடு வாலை பற்றியும் எண்டு வாலை பற்றியும் ரூஃபை பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கண்டெய்னரில் ஷிப்பிங் கண்டெய்னரில் நம்ம ஏற்கனவே ரியர் எண்டு வாலை பற்றி பார்த்துட்டோம். அதாவது கதவு இருக்கிற பார்ட்டை நம்ம பார்த்துட்டோம். அந்த கதவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடு வால், லெஃப்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வால். இந்த கதவுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறதுக்கு பேர் ஃப்ரண்ட் எண்டு வால். இந்த ஃப்ரண்ட் எண்டு வால் எப்பயுமே நம்ம ட்ரெய்லரில் மவுண்ட் பண்ணும் பொழுது, வண்டியில் மவுண்ட் பண்ணும் பொழுது இன்ஜின் சைடு தான் இந்த ஃப்ரண்ட் எண்டு வால் வரும். ஒரு சில சமயம் ஹார்பர்லேருந்து கண்டெய்னரை நமக்கு எம்டியாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சைடு வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது கண்டெய்னரில் எந்த விதமான லோட்ஸும் இருக்காது. ஸோ அதனால் டோர் முன்ன பின்ன வரது பிரச்சனை இல்லை. பட் கண்டெய்னர் வித் லோடோட உள்ள ஸ்டஃபிங் இருந்துச்சு, பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்டு வால் எப்பயுமே இன்ஜின் சைடு தான் வரும். டோர் எப்பயுமே உங்களுக்கு ரியர் எண்டு சைடு தான் வரும். இப்போது இந்த கண்டெய்னரில் ரைட் சைடு வால் லெஃப்ட் சைடு வால் 20 ஃபீட் கண்டெய்னராக இருந்தால் ரைட் சைடு வால் ஒரு 20 ஃபீட்டுக்கும், 40 ஃபீட் கண்டெய்னராக இருந்தால் சைடு வால் ஒரு 40 ஃபீட் லென்த்துக்கும் இருக்கும். இந்த ரைட் சைடு வால்லையும் லெஃப்ட் சைடு வால்லையும் முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரைட் சைடு வாலில் மேலே இருக்கிறதுக்கு பேர் டிஎஸ்ஆர், டாப் சைடு ரெயில். சுருக்கமாக இதை ரெயில் கூட சொல்லுவாங்க. இந்த ரெயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பார்லையும் மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா டியூபும் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த இப்போ தயாரிக்கிற கண்டெய்னர் சமீபத்தில் ஒரு 5 to 10 வருஷம் முன்னாடி தயாரிக்கிற கண்டெய்னர்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஹாலோ செக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் கண்டெய்னரில் கீழே உங்களுக்கு தெரியுதில்ல ஒரு பெரிய பட்டையாக, இது உங்களுக்கு பிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, பாட்டம் சைடு ரெயில். சைடில் மொத்தமாக ஒரு ரெயில் மாதிரி மொத்த நீளத்துக்கும் போகிறதுனால உங்களுக்கு இதுக்கு பேர் பாட்டம் சைடு ரெயில் அப்படின்னு பேர். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனல்ஸ் வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் தான் சைட் பேனல்ஸ். இந்த சைட் பேனல் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த காரியேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த காரியேஷனோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 208 வரும். 208 தான் ஸ்டாண்டர்டான சைஸு. வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறது இதுதான். சில கண்டெய்னரில் உங்களுக்கு இந்த காரியேஷன் சின்னதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல், அதாவது உள்நாட்டில் தயாரிக்கிற கண்டெய்னர்ஸ், உள்நாட்டில் இருக்க போக்குவரத்தை பயன்படுத்துகிற கண்டெய்னர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காரியேஷன் சின்னதாக வரும். நாம் இப்போ பார்க்குறது ஷிப்பிங் கண்டெய்னர் பற்றி மட்டும்தான். இப்போது இந்த கண்டெய்னரோட சைடு வாலில் இது ரெண்டு தான் முக்கியமான பாகங்கள். அதே போல் கண்டெய்னரோட ஃப்ரண்ட் எண்டு வாலில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 2 கார்னர் போஸ்ட் இருக்கும். அந்த கார்னர் போஸ்ட்னால் தூண் மாதிரி இருக்குங்க. 4 பக்கமும் தூண் மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே டோரில் பார்த்தோம்னா ரியர் எண்டு வாலில் ரியர் போஸ்ட் பார்த்துருப்போம். அதே போல் ஃப்ரண்ட் பக்கம் இருக்கிறனால அதுக்கு பேர் ஃப்ரண்ட் கார்னர் போஸ்ட். அந்த 2 கார்னர் போஸ்ட்டுக்கும் மேலே, இந்த 2 கார்னர் போஸ்ட்டுக்கு இடையில மேலே பார்த்தோம்னா ஒரு ரெயில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஆஃப் த கண்டெய்னர் டியூப்பில் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னம்னா அதுக்கு ஒரு ஃபார்ம்டு செக்ஷன் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஹெட்டர்னு சொல்லுவாங்க. ஹெட்டர் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஹெட்டர் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஹெட்டர் காம்பனண்ட் அந்த இடத்துல வரும். இது அந்த ஹெட்டருக்கு கீழே இருக்கிறது பார்த்தோம்னா சில். இந்த சில்லுக்கும் இந்த ஹெட்டருக்கும் இடையில ஃப்ரண்ட் எண்டு வாலோட ஃப்ரண்ட் பேனல் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வரும். இதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட் எண்டு வால். இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலில் இந்த பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 120 to 128 காரியேஷன் அளவுலையும் டெப்த்து ஒரு 40 mm இருக்கும். ஏன் இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலுக்கும் சைடு வாலுக்கும் உங்களுக்கு பேனல் காரியேஷன் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருப்போம். சைடில் வர லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வைடாக இருக்கிறதுனால லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த காரியேஷன் போதுமானதாக இருக்கும். கண்டெய்னரோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ஃப்ரண்ட் எண்டு வாலில் உங்களுக்கு மொத்தமாகவே 8 அடி தான் கண்டெய்னர் வரும். அந்த 8 அடிக்குள்ளே உங்களுக்கு ஷிப்பில் ரேக்கிங்கில் வித் லோடோடு இறங்கும் பொழுது 38 டன் வெயிட்டோட 1 மேலே 1 7 ஸ்டாக்கிங்கில் இறங்கும் பொழுது உங்களுக்கு லோடு அந்த அளவுக்கு வித்ஸ்டாண்ட் ஆகி உங்களுக்கு யூடியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்றதுனால அந்த 8 அடி அகலத்தில் உங்களுக்கு 2 mm திக்னஸ் இருக்கிற பேனலில் உங்களுக்கு மொத்தமாக 40 mm டெப்த் இருக்கிற காரியேஷனில் 128 இருக்கிற காரியேஷனில் உங்களுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அது டிசைன் ரீதியாகவோ உங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கண்டெய்னரை ஐஎஸ்ஓ டெஸ்ட் ரீகில் செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும் பொழுது அதில் இருக்கிற க்ரைட்டீரியா படி எல்லாம் செக் பண்ணும் பொழுது லோடெலாம் விஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரண்ட் எண்டு வாலில் 2 mm திக்னஸ்லேயும் 40 mm டெப்த்லேயும் பேனல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக ரூஃப் பார்த்துடலாம். ரூஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ரூஃப் காரியேட்டட் பேனல். இந்த ரூஃபுக்குன்னு ஸ்பெஷலாகவே உங்களுக்கு
பேனல் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது சைடு வால்லையும் சரி எண்டு வால்லையும் சரி உங்களுக்கு நார்மல் ஷீட்டில் கட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த காரிகேஷனோட பாத்து வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஓப்பன் ஆகிருக்கும். பட் ஆனால் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரிகேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கும். இது போல் சைடு பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் காரிகேஷனாக இருக்கும். ஆனால் ரூஃப் பேனல் பார்த்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு 2 பக்கமும் க்ளோஸ்டு காரிகேஷனாக இருக்கும். இந்த மாதிரி க்ளோஸ்டு காரிகேஷன் கொடுக்கறது மூலமாக இந்த ரூஃப் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பவு மாதிரி இருக்கும். அதாவது லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதாவது கீழே இருந்து மேல் பக்கம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு வில்லு போல் வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது பெரிய அளவில் இருக்காது. அதிகபட்சம் ஒரு 20 mm தான் இருக்கும். ஏன் அந்த 20 mm லைட்டாக பவு மாதிரி இருக்கிற ஷேப் இருக்குன்னா மழை பெய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மழை தண்ணி வந்து தேங்காமல் கண்டெய்னர் மேலே தேங்காமல் ஆட்டோமேட்டிக்காக வழி கீழே போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்குது. இந்த ரூஃப் பேனல் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற அதாவது சைடு வாலில் இருக்கிற டாப் சைடு ரயில் அந்த டாப் சைடு மேலே ஓவர்லேப் ஆகி உக்காந்துருக்கும். அதில் ஓவர்லேப் பில்டிங் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ரூஃப் பேனல் இந்த ரியர் எண்டு வாலில் இருக்கிற ரியர் ஹெட்டர் பிளேட் மேலே இது போல் இருக்கிற ரியர் ஹெட்டர் பிளேட் மேலேயும் ஃப்ரண்ட் எண்டு வாலில் இருக்கிற ஃப்ரண்ட் ஹெட்டர் பிளேட் மேலேயும் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகி உக்காந்துருக்கும். இதுதான் வந்து ரூஃப் அசம்பிளி. இது எல்லாமே இப்போது கண்டெய்னர் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த கண்டெய்னரோட கார்னர் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான லோட் பேரிங் ஏரியாவாக வந்து ஆக்ட் ஆகுது. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் காஸ்டிங் 4 பக்கமும் இருக்கும். மொத்தம் மேலே 4 கீழே 4. இந்த கார்னர் காஸ்டிங்கை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் உங்களுக்கு கார்னர் காஸ்டிங்கை பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். இப்போது இந்த பிஎஸ்ஆர் டிஎஸ்ஆர் அதே போல் இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலில் இருக்கிற ரெயில் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் கெசட் பிளேட் கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னர் கெசட் பிளேட் எதுக்கு அப்படின்னா இந்த கண்டெய்னர் ஹேண்டில் பண்ணும் பொழுதும் இந்த கண்டெய்னர் ஒன்று மேலே ஒன்று வைக்கும் பொழுதும் சடனாக இம்பேக்ட் ஆகிற லோடுனால உங்களுக்கு அந்த ரெயில் இந்த காம்பனண்ட் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. அந்த லோடு சடன் லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக யூடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் அந்த சடன் லோடை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிளேட் இது போல் இந்த கார்னரில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த காம்பனன்ட்கள் அடங்கியது தான் வந்து இந்த சைடு வால் இந்த எண்டு வால் அதுவும் இல்லாமல் இந்த ரூஃப். இது எல்லாமே காட்டன் ஸ்டீலால் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. காட்டன் ஸ்டீலை பற்றி தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி காட்டன் ஸ்டீலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அடுத்த பதிவில் நாம் இந்த கண்டெய்னருடைய பேஸ் செக்ஷன் பேஸ் அசம்பிளியை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் ஒரு கண்டெய்னர் சேனல் இருக்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.